உலகம் தொலைக்காட்சிக்காக ஆசான் செந்தமிழ்ச்செழியன் தொடர்ந்து அதை படப்பிடிப்பு நடத்தி அழகாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற தொகுப்பாளர் மணி மாறனுக்கும் நன்றி. இந்த கடவுள் வாழ்த்து என்ற திருக்குறள் கடலிலிருந்து தேடிய முத்துகளாய் கடவுள் வாழ்த்தை எடுத்து அதை ஒரு நாட்டுப்புற பாடல் வடிவிலே நாட்டு மக்களுக்கு நல்க வேண்டும் என்ற என்னுடைய பேரவா நீண்ட நாளாக இருந்தது. இன்றைக்கு சரஸ்வதி பூஜை என்று சொல்லக்கூடிய அறிவு கடலுடைய நாளில் அதை முதலாக நாங்கள் படப்பிடிப்பு நடத்தி 10 குறளையும் இங்கே வெளிப்படுத்த இருக்கிறோம். பெரும்பாலும் நாட்டுப்புற இசையில் அது அமைந்திருக்கும். தேன்பாங்கு பாடல் ஆக அந்த உரை திருக்குறளுக்கு கூறப்பட்டிருக்கும். தேன்பாகு பாடலில் திருக்குறள் உரை என்று ஒன்று எழுதி கொண்டிருக்கிறேன். அதில் இந்த கடவுள் வாழ்த்து முதலாவதாக அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. எழுத்துக்களுக்கு அகரம் முதல், அதுபோல் உலகுக்கு இறைவன் முதல் என்பதே அதன் பொருள். அதுக்கு பாடல் அகரந்தாங்க எழுத்துக்கெல்லாம் முதலு, அகரந்தாங்க எழுத்துக்கெல்லாம் முதலு, அதுபோல் ஆண்டவன் தான் உலகத்துக்கெல்லாம் முதலு. அகரந்தாங்க எழுத்துக்கெல்லாம் முதலு, அதுபோல் ஆண்டவன் தான் உலகத்துக்கு முதலு. இரண்டாவது குழல் கற்றதனாலாய பயனன்கொள் வாலறிவன் நற்றாள் தொழாரனின். நீ நல்ல இறைவனின் தாள்களை பணிய விட்டில்லை என்றால் இப்படித்து பயனென்ன என்று வள்ளுவர் கேள்வி கேட்கிறார். அதற்கு கற்றதனால் பயனென்ன சொல்லு, நீ படித்ததனால் பயன் என்ன சொல்லு, நீ கடவுள் காலடிகள் வணங்காவிட்டால் தெரிவினில்லே கண்டவன் மேல் பின்னே சென்று நில்லு. மூன்றாவது மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இறைவன் இதய மலரில் குடியிருப்பவன் அவன் இணையடி சேர்ந்தவர்கள் உலகில் நீண்டு வாழ்வார்கள் என்பது பொருள். இதயமலர் குடியிருப்போன் இறைவன், இதயமலர் குடியிருப்போன் இறைவன், அவன் ஈரடிகள் வணங்கி நின்றால் நில உலகில் நீண்ட வாழ்க்கை உண்டு உண்டு. இதயமலர் குடியிருப்போன் கடவுள் இறைவன், அவன் மலரடிகள் வணங்கி நின்றால் நில உலகில் நீண்ட வாழ்வு உண்டு 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 உண்டு. நான்காவது வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் கிடும்பையில. விருப்பு வெறுப்பற்ற கடவுளின் இணையடிகள் சேர்ந்தவர்களுக்கு என்றும் துன்பம் வராதாம். அதற்கு தேன்பாகு இசையில் இந்த பாடல் விருப்பு வெறுப்பு இல்லாதவன் இறைவன், வெறுப்பு வெறுப்பு இல்லாதவன் இறைவன், அவனை விருப்பமோடு சேர்ந்து விட்டால் துன்பம் உனக்கு இல்லை, இன்பந்தானே இல்லை ஏது உனக்கு தொல்ல. விருப்பு வெறுப்பு இல்லாதவன் இறைவன், அவனை விருப்பமோடு சேர்ந்து விட்டால் துன்பம் உனக்கு இல்லை, இன்பந்தானே இல்லை இல்லை. ஐந்தாவது குறள் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. 2 வினைகள் நல்வினை தீவினை என்பார்கள். அல்லது இருள் சேர் இருவினை என்றால் இம்மையில் இருக்கிற வினைகள், மறுமையில் இருக்கிற வினை என்று நான் உரை எழுதியிருக்கிறேன். 2ம் இறைவன் தாளடிகள் பணிந்து விட்டால் இல்லாது போகும் என்பதுதான், நில்லாது போகும் என்பதுதான் அது. இருண்டிருக்கும் இருவினைகள் எல்லாம், இருண்டிருக்கும் இருவினைகள் எல்லாம் இறைவன் அருள் இருந்தால் அரண்டு ஓடும் எல்லாம் எல்லாம் எல்லாம். 5 பொறிகளையும் அடக்கி ஆள்பவன் அல்லது அவித்து ஆள்பவன் இறைவன்.
அவித்து நான் அடக்கி என்று எழுதவில்லை, மற்றவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவித்து என்றால் ஆவியில் வைத்து ஒரு கிழங்கையோ அல்லது பொருளையோ அவித்தால் பக்குவப்படும். அதுபோல ஐம்பொறிகளை அழித்து விட்டால் அல்லது அடக்கி விட்டார் என்பதை விட பக்குவப்படுத்தி வைத்திருந்தால் அவன் இந்த உலகத்திலே நீண்ட காலம் வாழலாம் என்பது அதன் பொருள். அந்த முறையில் எழுதியிருக்கிறேன் நான். ஐந்து பொறி ஆளுவோனே கடவுள், ஐந்து பொறி ஆளுவோனே கடவுள், அவனை அடைந்து விட்டால் கடைபிடித்தால் நீண்ட காலம் வாழலாம். ஐந்து பொறி ஆளுவோனே கடைவன் கடவுள், அவனை அடைந்து விட்டால் கடைபிடித்தால் நீண்ட காலம் வாழலாம். வளரலாம் வளரலாம் வாழலாம் உயரலாம். ஏழாவது, கடவுளுக்கு ஓமை உண்டா? கிடையாது. உண்டு. கடவுளுக்கு ஓமை கடவுள்தான். அதுதான் வள்ளுவர் இங்கே சொல்லுகிறார். அவன் இறைவனின் 2 அடிகள் வணங்கி நின்றால் மனத்தில் கவலைகள் எல்லாம் பறந்து போகும் என்பது இதன் பொருள். தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. முடியாதுறாங்கிறார். அவனை நினைச்சாதான் கவலை எல்லாம் போயிடும். ஓமை ஏதும் இல்லாதவன் யாரு? அவன் பேரு என்னான்னு கூறு. அவன்தான் கடவுள் என்னும் பேரு, இறைவன் என்னும் பேரு, ஆண்டவனும் பேரு. அவன் தாளடிகள் கீழ்கிடந்தால் மனக்கவலை இனக்கவலை தீரும், நீயும் பாரும். அவன் தாளடிகள் கீழ்கிடந்தால் மனக்கவலை இனக்கவலை தீரும், அதுவும் தீயும் பாரு நீயும். 8வது குறள். அறக்கடலாய் விளங்குபவன் கடவுள். கடவுள்னா யாரா? அறத்தின் கடல். அவன் குட்டை அல்ல, குளம் அல்ல, கடல். அவன் தாளடிகள் வழி நடந்தால் பிற கடல்கள் எல்லாம் நீந்த முடியும். பிற கடல் எது? பிறவிக்கடல், பிறவியில் வருகிற துன்பக்கடல்கள். அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது என்பது குறள். அறக்கடலாய் விளங்குபவன் கடவுள், அறக்கடலாய் விளங்குபவன் கடவுள். அவன் இருவடிகள் வழி நடந்தால் பிற கடல்கள் பிறவி கடல் ஏது இனி இருக்காது. அறக்கடலாய் விளங்குபவன் கடவுள், அவன் இணையடிகள் வழி நடந்தால் பிற கடல்கள் பிறவி கடல் ஏது இனி இருக்காது. 9வது குறள். உன் தலை எப்படி கொள்ளுதல் இல்லாத இருந்தும் வடிவத்தில் பயன்பெறாத 5 பொறிகளைப் போல உன் தலையும் பயன்படாது, பயனற்றது என்கிறார். எந்த தலை? கடவுளை வணங்காத தலை. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. செவிட்டு செவி குருட்டு கண் 5 பொறி இருந்தும் என்ன பயனுங்கோது போல் அவன் இருவடிகள் விழாவிட்டால் தலையும் என்ன தலைங்கோ இல்ல அத விலங்கோ என்ன அதுக்கு நிலைங்கோ. செவிட்டு செவி குருட்டு கண்ணு 5 பொறி இருந்தும் என்ன பயனுங்கோ, அது அவன் இருவடிகள் வீழாவிட்டால் தலையும் என்ன தலையோ, வெறும் தேங்காயோ இல்ல மங்காயோ. 10வது குறள். நிறைவு குறள். கடவுள் வாழ்த்துல. பிறவி என்பது ஒரு பெரிய கடல். அதை யாரடா நீந்த முடியும்? யாராலையும் நீந்த முடியாது. கடலை யாராவது நீந்த முடியுமா? ஒரு பகுதியை வேணும்னா நீந்திருக்கலாம். முழு கடலையும் இதையும் ஆழத்தை கண்டவர்களும் இல்லை, அகலத்தை கண்டவர்களும் இல்லை. எனவே பிறவி என்பது அது பெரிய கடல் தான். இந்த கடலை நீந்தணும்னா இறைவனடி தெப்பம்னு வேணுமும். பிறவி பெருங்கள் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இந்த குறளோடு நிறைவு பெறுகிறது. பிறவி என்பது பெரிய கடல் தாண்டா, பிறவி என்பது பெரிய கடல் தாண்டா,
அதை இரண்டு கால வச்சுக்கிட்டு நீயும் தாண்டுவியாடா. பிறவி கடல் என்பது பெரிய கடல் தாண்டா. பிறவி கடல் நீந்திடவே என்ன கரவழி சொல்லடா. இறையடிகள் தெப்பமடா. இறையடிகள் இருவடிகள் தெப்பமடா. அதலை பற்றுங்கடா. அதிலே சேருங்கடா. நல்லா வாழுங்கடா. உலக பிறவியிலிருந்து விடுபடுங்கள் என்று இறைவனை பற்றி நம்பிக்கையுடைய திருவள்ளுவர் அவருடைய திருநாமங்களில் சொல்லியிருக்கிறார். நிறைவாக ஒரே ஒரு கருத்து ஆசான் செந்தமிழ்ச்செழியன் சொல்லுகிறேன். வழிபடுதல் என்பது தான் கொண்டவரை வழிபடுதல், ஒரு வழியிலே நடத்தல் என்றுதான் பொருள். எனவே கும்பிட்டுட்டா மட்டும் பத்தாது, வழிபாடு செஞ்சால் மட்டும். வழிபாடுன்னா தினம் 1008 நட சொல்லிவிட்டு அல்லது 108 முறை சொல்லிட்டு வேறு வழியில் நீங்கள் போனீங்கன்னா அதுக்கு எந்த பயனும் கிடையாது. வழி நடத்தல், இறைவனுக்குன்னு 8 குணம்னு வள்ளுவர் சொல்கிறார். அந்த 8 குணங்களில் உங்களால் முடிந்தவரை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நடக்கிற போது, வழி நடக்கிற போது அதுவே சிறந்த வழிபாடாகும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். இதுபோல 1330 குறளுக்கும் நாட்டுப்புற பாடலில் இன்னும் நன்றாக ஆய்ந்து எழுதி வெளியிட வேண்டும் புத்தகமாக என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். இதற்கு உங்களுடைய ஆதரவை பொறுத்து இந்த பணி தொடரும். மருத்துவமனைக்கு சென்று மீண்டு வந்த நிலையிலே இந்த இறைவனுடைய திருவடிகளினுடைய பயனை உணர்ந்து திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளினுடைய கடவுள் வாழ்த்து பகுதியிலிருந்து இந்த பகுதியை உங்களுக்கு அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலகன் தொலைக்காட்சிக்கு ஆசான் செந்தமிழ்ச்செழியன், ஒளிப்பதிவாளர் மணிமாறன். நன்றி, வணக்கம்.